ஆல் குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கரிச தோசை, ஆட்டா தோசை. தொட்டுக்கு தக்காளி வதக்கி வச்சுருக்கேன். கரிச தோசைக்கு 4 கரண்டி கோதுமை மாவுனா 1 கரண்டி அரிசி மாவு, 1 கரண்டி கடலை மாவு, 1 கரண்டி ரவையை போட்டு உப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலெல்லாம், பெருங்காயம் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். வேணுங்கிற அந்த பதத்துக்கு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தோசை கிறிஸ்பாக டேஸ்ட்டாக சூப்பராக வரும். பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது ஆர்டினரி தோசை மாதிரி இந்த தோசை வாக்க முடியாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வாக்கணும். வெந்தெடுத்து திருப்பி போட்டுட்டு காமிக்கிறேன். சூப்பராக கிறிஸ்பாக ரெடியாக இருக்குது பாருங்கள். கரிச தோசை சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். கரிச தோசையோட மிளகா பொடியும் தக்காளி வதக்கலோடையும் சாப்பிடலாம். தக்காளி வதக்கல்னா எப்படின்னா, கடுகு தாளிச்சு போட்டுட்டு கட் பண்ண தக்காளியை போட்டுட்டு உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, வெந்தயப்பொடி போட்டுட்டு வதக்க வேண்டியதுதான். வேணுங்கிற எண்ணெயை விட்டு பண்ண வேண்டியதான். டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு மிளகா அப்படி எப்படி மெனுனா எப்படி பண்ணோன்னா, கடலப்பருப்பு 1/2 டம்ளர்னால் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு உப்பு, காஞ்ச மிளகாய் எவ்வளோ பண்ணோம் போட்டுட்டு பெருங்காயத்தை